ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் இனிமே டிஏ ஹெச்ஆர்ஏ தொடருமா நிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது புதிய கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ போன்ற அலவன்சஸ்கள் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கான முக்கிய அப்டேட் இப்போ ஒன்று வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8வது ஊதிய குழுவுக்கான முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவிற்கான குறிப்பு விதிமுறைகளை TOR வெளியிட்டிருக்காங்க. இதனால் புதிய கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு செயல்பட உள்ளது. அதே மாதிரி இந்த குழுவிற்கு 18 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு இது ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதம் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2027 நடுப்பகுதியில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. அதன் பின்னரே மத்திய அமைச்சரவை விவாதித்து இறுதி ஒப்புதல் அளிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஊழியர்களிடம் எழும் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ போன்ற அலவன்சஸ்கள் நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது தான் மெயினாக கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2027 வெளியானாலும் அவை 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்ததாக கருதப்படும். அதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர் புதிய சம்பளத்தை பின்னர் பெறுவார்கள். ஆனால் அரியர்ஸ் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் ஊழியர்களுக்கு நன்மை தாமதமாக கிடைத்தாலும் அரியர்ஸ் தொகை தொடர்ந்து சேர்க்கப்படும். தற்போது பல மத்திய அரசு பணியாளர்கள் 8வது பே கமிஷன் வந்த பிறகு டிஏ ஹெச்ஆர்ஏ நிறுத்தப்படுமா என்ற அச்சத்துடன் உள்ளனர். அதே மாதிரி ஊதிய குழு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடப்பு டிஏ 58% 2025 ஜூலை 1 முதல், அடுத்த டிஏ உயர்வு 2027 ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வரும். இதனால் தான் பலர் இந்த மாற்றங்களால் அவர்களின் அலவன்சஸ்கள் குறையும் என்று பயத்தில் இருக்காங்க. ஆனால் நிபுணர்கள் கூறுவது வேறுபட்டது. டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ மற்றும் பிற அலவன்சஸ்கள் முற்றிலும் நிறுத்தப்படும் வாய்ப்பு இல்லை. 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும் வரை 7வது சம்பள கமிஷன் விதிப்படி எல்லா அலவன்சஸ்களும் தொடரும். டிஏவும் வழக்கம் போல ஒவ்வொரு 6 மாதத்திலும் உயர்த்தப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. டிஏ உயர்வை நிறுத்த அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்துல முக்கியமானது. அதே மாதிரி சம்பள கமிஷன் அறிக்கை என்ன இன்ஃபர்மேஷன் சம்பள கமிஷன் அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய குழு இயக்குனர் ராமச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்ததாவது என்ன அப்படின்னா, சம்பள கமிஷன் அறிக்கை தயாரிக்க குறைந்தது 18 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த காலத்தில் டிஏ 3 முறை உயர்த்தப்படும். இது 6 மாதத்திற்கு ஒரு முறை டிஏ உயர்த்தப்படும் விதி காரணமாகும். ஒவ்வொரு உயர்வும் சுமார் 3% என கணக்கிட்டால் தற்போதைய 58% டிஏ அடுத்த 18 மாதங்களில் 67% வரை சென்று சேரலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வெறும் மதிப்பீடு மட்டுமே. உண்மையான உயர்வு சிபிஐ அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 8th பே கமிஷன்ல டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ இது எல்லாமே மெயினாக என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.